ஹலாங்க. நான் என்ன சொல்ல வரேனுங்கன்னா, ஒரு சில வீட்டுகளில் சமையல் கட்ட இப்போ பொம்பளைங்க புழங்குறதுனால ஆம்பளைங்க அதை கண்டுக்காம விட்டுறாங்க. அதனால அவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே பார்த்துக்கிறது இல்லை. தட்டில் சாப்பாடு வருதான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறது கிடையாது. ஸ்டவ் ஒழுக்கமாக எரிஞ்சாதாங்க சமையல் ஆகும். ஸ்டவ்வு விறகடுப்பு மாதிரிக்கு கறி பிடிச்சிட்டு எரிஞ்சதுன்னா சட்டி சூடேறாது, சமையல் ஆகாது. அதனால கேஸ் நல்லா எரியுதா, ஸ்டவ்வு நல்லா எரியுதா அது பார்க்கணும். குக்கர் வந்து கரெக்ட் டைமுக்கு விசில் வரணும். வராமல் சைடில் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சமைப்பாங்க? அது பண்ண முடியாது. சிங்க்கு நல்லா இருக்குதா, சிங்கில் தண்ணி நல்லா வருதா பார்க்கணும். அப்போ தான் பாத்திரம் கழுவி எடுக்க முடியும் அவங்க. அதனால எல்லாமே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்குதான்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆம்பளைங்க அதுவும் வேலைக்கு போனால் வந்தாலுமே வீட்டுலேயுமே அவங்களுக்கு ஏதாவது இருக்குதா, ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்டு அவங்களுக்கு அதை சரி பண்ணி தரணும். மிக்சி இருக்கும் ஓடாது, தோசைக்கல் இருக்கும் தோசை வராது, இட்லி சட்டி இருக்கும் இட்லி துணி இருக்காது. இப்படி இருந்தால் அவங்க எப்படிங்க சமைப்பாங்க? எல்லாத்துக்குமே இப்போ வெளியே இப்போ குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுவாங்களா கடைக்கு? வெளியில் போயிட்டு வர ஆம்பளைங்க நான் வெளியே போயிட்டு வரேன் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி வேலை, பெண்களுக்கு தாங்க ஜாஸ்தி. ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குது, ரெஸ்ட் இருக்குது. பெண்களுக்கு வாழ்நாள் முழுக்க ரெஸ்ட்டு கிடையாதுங்க. அதனால அவங்களுக்கு அன்னாடுமே லீவு கிடையாது, ஒரு நாளும் கூட லீவு கிடையாது, பண்டிகை அன்னைக்கு லீவு கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடையாது. அவங்க அன்னாடம் அவங்க உழைப்பை போட்டுட்ருக்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க டென்ஷன் இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க வேலை செய்ய முடியும். அதனால அனுசரணையாக நீங்களும் அதில் கலந்துக்கணும். இது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் அதை அவங்க செக்ஷனு அவங்க பார்த்துக்குவாங்க. அது நமக்கு என்ன, நம்ம உட்காந்தோம்னா சாப்பாடு டைமுக்கு சாப்பாடு வருதா அது மட்டும் பார்க்காம அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வரும். அவங்களும் சந்தோஷமாக சமையல் செய்கிறக்கு அவங்களும் பண்ணுவாங்க. இல்லைன்னா எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு டென்ஷனாக இருக்கும், எதுவுமே அவங்களுக்கு செய்ய வராது. அதனால் பார்த்து பர்ஃபெக்ஷனாக எல்லோரும் நீங்களும் கலந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பாய்ங்க.